அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பெருநகர சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களுக்கு 300 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை விநியோகம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி தன்னுடைய நிலுவையில் உள்ள சொத்து வரிகளை வசூலித்து ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் 300 கோடி ரூபாயை செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், விவரங்கள். பரிதா, பெருநகர சென்னை மாநகராட்சி தன்னுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்து வரிகளை வசூலித்து ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் ரூபாய் 300 கோடியை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அதாவது இந்த ஜூலை மாத நிலவரப்படி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையானது 2000 கோடியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது 300 கோடியை வழங்கியுள்ள நிலையில் இன்னும் 1700 கோடி நிலுவைத் தொகையானது இருந்து வருகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு பல்வேறு பணிகளை எடுத்து செய்யக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு ரூபாய் 200 கோடி நிலுவைத் தொகையையும், அர்பேசர் சம்மிட் நிறுவனத்திற்கு, அதாவது தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் சுமார் 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜூலை 31ஆம் தேதியோடு நிறைவடையக்கூடிய இந்த ஒரு மாத காலத்தில் சிறப்பு வரி வசூல் இயக்கமானது சென்னை மாநகராட்சி நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த வரி வசூலானது நடந்து வரக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது இந்த 200 கோடியை இந்த ஒப்பந்ததாரர்களுக்கும் 100 கோடியை தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த ஒப்பந்த நிறுவனத்துக்கும் என 300 கோடி நிலுவைத் தொகையானது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு முகாமில் மட்டும், அதாவது கடந்த 22ஆம் தேதி மட்டும் 14,23,653 சொத்து உரிமையாளர்களிடமிருந்து இதுவரை 7,10,285 பேர் வரியை செலுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாகத்தான் இந்த நிலுவைத் தொகையானது சென்னை மாநகராட்சி வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பரிதா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.